என் தங்க பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை முடக்க வேண்டும் என்று சிலர் செய்வினைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் யார் என்றும் எதற்காக உனக்கு இது போன்று செய்கிறார்கள் என்பதையும் உனக்கு உணர்த்துவதற்காக உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீயோ உனக்கு இது போன்றெல்லாம் இவர்கள் செய்வார்கள் என்பதை சிறு துளி அளவு கூட சிந்திக்காமல் உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் நீ செய்து கொண்டிருப்பாய். ஆனால் நீ இருப்பதை போலவே மற்றவர்களும் எதையும் சிந்திக்காமல் இருப்பார்கள் என்று ஒருபோதும் எண்ணிவிட முடியாதல்லவா? ஒவ்வொருடைய எண்ணங்களும் வேறு வேறாக இருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்த விஷயம் எதனால் என்பதையும் அப்பன் சொல்லும் போது அவர்கள் யார் என்பதையும் நீயாகவே தெரிந்து கொள்வாய், அடையாளம் கண்டுகொள்வாய். என் தங்கமே, அவர்கள் யார் என்று நிச்சயமாக உனக்கு வெளிப்படையாக சொல்லிவிடுகிறேன். அவர்களின் அடையாளத்தை சொன்ன பிறகும் அவர்கள் உனக்கு என்ன உறவு முறை என்று சொன்ன பிறகும் நிச்சயமாக உனக்கு இதில் நல்லதொரு தெளிவு கிடைக்கும். யார் உனக்கு இது போன்ற செய்வினைகளை செய்ய நினைக்கிறார்கள் என்பதையும் நீயாகவே புரிந்து கொள்வாய். என் தங்க பிள்ளையே, பொதுவாக ஒரு சில விஷயங்களை எல்லாம் யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. அதிலும் முக்கியமான உறவுகளுக்கு இடையில் உன்னிடத்தில் சந்தோஷம் அதிகமாக இருந்தால் அதை அப்படியே வெளியில் வெளிப்படுத்தக்கூடாது. அதே நேரத்தில் நீ புதிதாக ஒரு பொருளை வாங்க போகிறாய் என்றால் அந்த பொருளை வாங்கி முடிக்கும் வரை யாரிடத்திலும் சொல்லாமல் இருப்பதுதான் உனக்கு நல்லது. இப்படி வாழ்க்கையில் சில விஷயங்களை நீ முடிவு செய்து வைத்திருந்தால் அந்த காரியத்தை முடித்துவிட்ட பிறகுதான் நீ மற்றவரிடத்தில் சொல்ல வேண்டும் அல்லவா? ஏனென்றால் நீ முன்கூட்டியே எல்லாரிடத்திலும் சொல்லிவிட்டால் அதை பார்த்து கண் திருஷ்டியை தான் போடுவார்கள், அதிகமாக இருக்கிறார்கள். அதோடு அந்த காரியத்தை நீ முழுமையாக முடிக்காமல் இருப்பதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்துவிட தயாராக இருக்கிறார்கள். என் செல்லமே, இப்போது இந்த கருப்பன் சொல்கின்ற இருவர் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, உன்னை சுற்றி சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி தான் அதிகமாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் துரோகத்தை செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தேவையில்லாமல் உன்னுடைய பேரை கொண்டு வேண்டுமென்று எதற்காக எதையோ சொல்லி அவதூறு வருத்துகிறார்கள். உன்னிடத்தில் உனக்கு யாரும் எந்த ஒரு உதவியும் செய்யக்கூடாது, யாரிடத்திலும் நீ நன்மைகளை பெற்றுவிடக்கூடாது என்பதில் அவர்கள் மிகுந்த கவனமாக இருக்கிறார்கள். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கின்ற சூழ்நிலையில் இவர்களை பற்றி உன் அப்பன் எனக்கு தெரிய வந்த போதுதான் இன்று அவர்களை பற்றி உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு பிரச்சனை இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனையில் சம்பந்தப்பட்டவர்கள், அதாவது உன் குடும்பத்தில் இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனையில் இவர்களுக்கு மட்டுமே அதிகப்படியான முக்கியத்துவம் இருக்கின்றது. இவர்கள் அங்கிருந்து கொண்டே எப்படியாவது உங்கள் குடும்பத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். உன்னை முடக்கினால் போதும், அந்த குடும்பம் வாயடைத்து போற்றிக்கொள்ளும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். என்ன தெரியுமா, அந்த குடும்பத்திலே நீ சற்று விவகாரமாக பேசுகின்றாய். உன்னுடைய விவகாரமான பேசினால்தான் உன்னுடைய குடும்பத்திற்கு இது போன்று இவர்கள் துரோகத்தை செய்ததெல்லாம் தெரிய வந்தது. நீ எப்போதும் இந்த விஷயத்தை பற்றிய சந்தேகத்தையும் கிளப்பினாயோ, எப்போது எதனால் தான் நமக்கு கஷ்டங்கள் வருகிறது என்று சொன்னாயோ அந்த நொடி முதல் அவர்கள் உன்னை எதிராக பார்க்க தொடங்கினார்கள். உன்னை அழித்துவிட வேண்டும் என்று மனதார நினைக்கின்றார்கள். என் தங்கமே, இதனால் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்தது என்றால் ஒன்றுமே கிடைக்கவில்லை என்பது மட்டும்தான் நிதர்சனமான உண்மையாகும். என் குழந்தையை உன்னை இங்கே கட்டு போட வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதற்கு மிகவும் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? கெட்ட சக்தியான அவர்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றிற்குமே தடையாக நீதான் இருக்கின்றாய் என்பதையும் புரிந்து கொண்டு விட்டார்கள். என் செல்லமே, உன் வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற சில நாட்களை பற்றி நீ எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் தங்கமே, அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற நிம்மதியை பறிக்க வேண்டும்.
என்றும் யாரும் ஒருவர் இந்த குடும்பத்திலிருந்து நிரந்தரமாக இந்த உலகத்தை விட்டு சென்றுவிட வேண்டும் என்றும் நினைக்கின்றார்கள். அந்த வேதனையை சேர்த்து வைத்து நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். என் தங்கமே, யாராக இருந்தாலும் மற்றவர்களின் முன்னிலையே வாழ்க்கையை அழிக்க நினைப்பது மிகப்பெரிய தவறு அல்லவா? அதிலும் ஒருவரை முடக்கி அவர்கள் குடும்பத்தை அழிக்க நினைப்பது என்று நிச்சயமாக மன்னிக்க முடியாத பெருங்குற்றம். அப்பேற்பட்ட தவறினை தான் அவர்கள் அங்கே செய்ய வேண்டும் என்று துணிந்து நிற்கிறார்கள். என் தங்க பிள்ளையே, அவர்கள் யார் தெரியுமா? ஒரு ஆண், ஒரு பெண். இவர்கள் இருவருமே உடன் பிறந்தவர்கள். இவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற தந்தை வழி உறவினர்கள், தந்தையோடு உடன் பிறந்தவரினுடைய குழந்தைகள். என் தங்கமே, இவர்களுக்கு என்ன எண்ணங்கள் இருக்கின்றது தெரியுமா? அவர்கள் எல்லாவற்றையும் தனியாக அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். உடன் பிறந்தவர்களுக்கு என்று எந்தவித பங்கும் கிடையாது என்று அவர்கள் மனதார சொல்கிறார்கள். என் தங்கமே, இது போன்று உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற சில விஷயங்கள் எல்லாம் பல நாட்களாக வேதனையை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏனென்றால் நீ அவர்களுக்கு செய்த உதவிகள் எல்லாம் ஏராளம். உன்னிடத்தில் இருந்த அதை உதவியை ஒரே நேரத்தில் பெற்றுக்கொண்டு அந்த உதவியை எல்லாம் சிறு சிறு துளி அளவு கூட நினைவில் வைக்காமல் இப்போது இது போன்ற ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளையே, உன்னை பற்றி அவர்கள் மனதிற்குள் என்ன எண்ணங்கள் இருக்கின்றதோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் தன்னுடைய குறிக்கோளாக வைத்திருக்கிறார்கள். இந்த அளவிற்கு மனதில் தீய எண்ணங்களோடு சுற்றி கொண்டிருப்பவர்களை எல்லாம் ஒரு நாளும் அவ்வளவு எளிதில் திருத்திவிட முடியாது. என் தங்கமே, இவர்களின் அடையாளங்கள் என்னவென்று சொல்கின்றேன். அந்த ஆணினுடைய அடையாளம் கண்களில் கண்ணாடி அணிந்திருப்பார், தலையில் சற்று முடி குறைவாக இருக்கும். அது மட்டுமல்ல, அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் சற்று உதறி உதறி தள்ளும். ஒரு பக்கம் காது சரியாக கேட்காது, இது போன்று இருக்கும். அதுபோல அந்த பெண்ணானவரினுடைய அடையாளம் சிறு வயது அதிகமாக இருக்கும். தன்னுடைய குடும்பத்தில் பெரிய இழப்பை சந்தித்த பெண். என் செல்லமே, இந்த இரண்டு அடையாளத்தோடு இருக்கின்ற உடன் பிறந்தவர்கள்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற சதி திட்டங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் செய்வினைகளை செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்களே தவிர அதை பற்றிய எந்த ஒரு விவரமும் அவர்களுக்கு தெரியவில்லை. மாறாக எதையாவது செய்து எதையாவது ஒரு விஷயத்தில் உன்னுடைய வாழ்க்கையை அழித்துவிட வேண்டும் என்று அவர்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, எல்லாத்தையும் பார்த்து கொண்டு நான் சும்மா இருப்பேன் என்று இவர்கள் நினைத்து விட்டார்கள் அல்லவா? இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நான் பொறுப்பெடுத்திருக்கின்றேன். இவர்கள் செய்வினைகளை செய்வது அத்தனை எளிதாக நினைத்து விட்டார்கள். என் தங்கமே, உண்மையாக ஒருவர் தவறு செய்திருந்தால் மட்டுமே செய்வினைகள் எல்லாம் அவர்களை பாதிக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் தவறு ஏதும் இல்லாத தவறுகள் செய்யாத இன்னொருவர் வாழ்க்கையில் எந்த ஒரு செய்வினையும் பாதிக்காது என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. யாரேனும் ஒருவர் குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால் கடைசியில் அவருடைய குடும்பம்தான் அழிந்து போகும் என்பதையும் இவர்கள் அறிந்திருக்கவில்லை. என் குழந்தையை, உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற அத்தனை சோதனைகளை எல்லாம் கடந்து நீ நல்ல நிலைக்கு வரத்தான் போகின்றாய். இனிமேலாவது இவரிடத்தில் நீ கவனமாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். உன்னுடைய அன்றாட வேலைகளை நீ செய்து கொண்டிருந்தால் போதும். இவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இந்த கருப்பண்ணசாமி எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? நல்ல பாடத்தை, தக்க பாடத்தை இந்த கருப்பன் நான் கொடுத்து இவர்களுக்கு அற்புதமான நடைப்பினை உன்னிடத்தில் வெளிகாட்டிதான் நல்லவன் என்பதை நிரூபிக்க முயற்சி செய்வார்கள். அது மட்டுமல்ல, எதுவும் தெரியாத வெள்ளைந்து போல வந்து நிற்பார்கள். ஆனாலும் என் அன்பு பிள்ளையே, அகதி அழகு முகத்தில் தெரியும் அல்லவா? அவர்கள் செய்த பாவங்கள், அவர்கள் உனக்கு செய்த துரோகங்கள் எல்லாவற்றையும் உன்னிடத்தில் இருந்து மறைக்க முடியாதல்லவா? இதையெல்லாம் நீயாகவே தெரிந்து கொள்ளதான் போகின்றாய்.
என் தங்க பிள்ளையே, உன் இல்லத்தின் வாசலில் இந்த கருப்பண்ண சாமி நிற்கும் போது எந்த ஒரு செய்வினைகளோ தீய சக்திகளோ ஒருபோதும் உன் இல்லத்தில் வந்துவிட முடியாது என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். இந்த கருப்பன் உன்னை சுற்றி பாதுகாப்பு கவசமாக எப்போதும் நின்று கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் இவர்களை கண்டு நீ ஒரு நாளும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.